செல்டன் காற்றல் ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்தை மாபெரும் சிக்ஸர் இங்கே 123 மீட்டரை தாண்டி போயிருக்குங்க பந்து. ராகுல் திவாட்டியா சரியான ஹிட்டை இங்கே காட்டிட்டு இருக்கார். முட்டியை போட்டு வெளியே அடிச்சிட்டாருங்க பந்தை. வெல்கம் பேக் சுரேஷ் கேமர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சேலஞ்ச் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 5 ஓவரில் 84 ரன் மற்றும் ராகுல் திவாட்டி 6 சிக்ஸ் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 விக்கெட் மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம் கேமிங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க கிளென் மேக்ஸ்வெல். அவர் வந்திருக்காருங்க உள்ள. இந்த பக்கம் ராகுல் திவாட்டியா முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. 80 மீட்ரு லாங் ஆன் மேலே அடிச்சிருக்காருங்க. இந்த பால் இங்கே போட போகிறார் கிளென் மேக்ஸ்வெல் தெரியலை. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டிருக்காரு, ஆனால் அதையும் அதே மாதிரியே அடிச்சிருக்காருங்க இங்கே ராகுல் திவாட்டியா. இந்த முறை பெட்டர் கனெக்ஷன் மாதிரி தெரியுதுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா போடணுங்க கிளென் மேக்ஸ்வெல். இங்கே ஆஃப் ஸ்டெம்பில் போடலாம், லெக் ஸ்டெம்பில் போட்டுட்ருக்காரு. 81 மீட்ரு சிக்ஸு, 2வது சிக்ஸ் இங்கே ராகுல் திவாட்டியாவுக்கு. 6 சிக்ஸ் அடிக்கணும் மொத்தம். அதில் 2 வந்துருச்சு, இன்னும் 4 வரணும். 3வது சிக்ஸா வெளியே போயிடுச்சா பந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. 3வது சிக்ஸர் இங்கே கிளென் மேக்ஸ்வெல் ஹேட்ரிக் சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க. இங்கே ராகுல் திவாட்டி ஒரு கை பார்க்குறாரு கிளென் மேக்ஸ்வெல்லை. 79 மீட்ரு சிக்ஸர் இங்கே வந்திருக்கு. 3வது சிக்ஸ் வந்துருச்சுங்க. இன்னும் 3 அடித்தா போதும். அதே லென்த்தில் போட்டிருக்காரு. இதுவும் ஒரு சிக்ஸாக டைமிங் சரியாக இல்லைங்க, அதனால் 1 பவுன்ஸில் போயிருக்கு பவுண்ட்ரிக்கு நோக்கி. இது வரைக்கும் இந்த சேலஞ்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நம்மளுக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. கிளென் மேக்ஸ்வெல் என்ன ஒரு ஒய்டு போடுறாரு. நம்மளே கொஞ்சம் லகுந்தில் எக்ஸ்டெண்ட் போனோம், அதையும் தாண்டி ஒய்டு போடுறாருங்க. இந்த முறை சஞ்சு சாம்சன் கருண் நாயர் உள்ளே வந்திருக்காரு. ஒரு ஸ்ட்ரைட்டாக தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு இங்கே சஞ்சு சாம்சனுக்கு. போன பந்த பவுண்ட்ரி, இந்த பந்து எங்கே போட போகிறாரு கருண் நாயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூகுளி மாதிரி போடுறாரு தூக்கி. என்ன அடிங்க, இறங்கி வந்து அசால்ட்டாக ஆஃப் சைடில் அடிக்கிறாங்க. ஃபீல்டர் காரணம் பார்க்குறத ஃபீல்டு தலைக்கு மேலேயே அடிப்புன்ற மாதிரி சரியான ஷாட் இறங்கி வந்து இங்கே 80 மீட்டர் சிக்ஸ் இங்கே மாபெரும் சிக்ஸ் அடிச்சிருக்காரு இங்கே சஞ்சு சாம்சன். அடுத்து இங்கே முகமது ஷமி அவர் லைனுக்குள்ளே வர்ற ராகுல் திவாட்டியா பேட்டிங்கில் ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து வெளியே போய் விழுந்திருக்கா இல்லைங்க. 1 பவுன்ஸில் 4 போயிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்க இங்கே. இன்னும் ஒரு 3 சிக்ஸ் அடித்தா மேட்ச் சேலஞ்சு கொஞ்சம் ஈஸியாகுன்னு பார்த்தேன். இந்த முறை காலில் போடப்பட்ட பந்து பவுண்ட்ரி போகுமா? போயிருக்குங்க. என்ன தான் ஒரு 6 வரலன்னா சேலஞ்சு கொஞ்சம் நீடு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த முறை ஃபுல் டாஸாக அரௌண்ட் விக்கெட் போட்டார். அதுவும் கொஞ்சம் 4 டெலிவரி தாங்க சம்மிக்கிட்ட இருந்து இங்கே கிடச்சிருக்கு. இந்த முறை ஷார்ட் பாலுக்கான முயற்சி வெளியே போய் விழுந்திருக்க. 79 மீட்ரு சிக்ஸ் கிடச்சிருக்கீங்க ராகுல் திவாட்டியாக்கு. இன்னும் 2 சிக்ஸு தாங்க மேட்ச்சுக்கு ராகுல் திவாட்டியா முடிக்க. இந்த ஓவரில் சரியான எக்ஸ்பென்சிங்க. 4 மற்றும் ஒரு சிக்ஸர். இந்த பால் யாக்கருக்கான முயற்சி ஷார்ட் பாலாக விழுந்திருக்கு, வெளியே போய் விழுந்திருக்குங்க. 5வது சிக்ஸ் இங்கே ராகுல் திவாட்டியாவுக்கு. இன்னும் ஒரு சிக்ஸ் அடித்தா போதுங்க அவருக்கு 6 சிக்ஸே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் மேட்சை கொஞ்சம் நம்ம ஸ்மூத்தாக முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. 74 மீட்ரு சிக்ஸு போயிருக்கு. இந்த முறை அதே மாதிரி ஸ்லாட்டில் அரைக்குள்ளி போட்டப்பட்ட பந்து ஆஃப் சைடில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான சிக்ஸ் இங்கே கிடச்சிருக்காரு ராகுல் திவாட்டி. அதோட 6 சிக்ஸ் அடித்து முடிச்சிட்டாருங்க. நம்ம சேலஞ்சில் 2 கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அது என்னதுன்னா ராகுல் திவாட்டி 6 முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 விக்கெட் விட்டா போதும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சாம்சன் அவுட் ஆகிட்டாங்க. பிரச்சனை இல்லை, 2 விக்கெட் மேலே விட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆபத்து. அதனால் இந்த விக்கெட் நம்ம கிவ் அப் பண்ணிட வேண்டியதாங்க. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் இறங்கி ஆடுவதற்கான முயற்சி, டைமிங் சரியில்லாதனால நேராக கையில் போய் வந்து புது பேட்ஸ்மேன் ரியான் பராக் அவர் உள்ள வந்திருக்காரு. இப்போ அவர் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா ஒரு சிங்கிள் தட்டி ராகுல் திவாட்டியா கொடுத்தா போதுங்க. தெளிவாக அதனால் க்ரியேட் பண்ணி அடிச்சிருக்காரு. கொஞ்சம் லெக் சைடில் சிங்கிள் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்ரல் கீதமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 4 இங்கே ஃபுல் ஷாட் அடிச்சிருக்காரு ராகுல் திவாட்டியா. நல்ல ஒரு ஃபுல் ஷாட். இப்போ கொஞ்சம் மேட்ச் முடித்தா மட்டும் போகுது, மற்றபடி எந்த இதுவும் இல்லை. செல்டன் காற்றல் ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்தை மாபெரும் சிக்ஸர் இங்கே 123 மீட்டரை தாண்டி போயிருக்குங்க. ராகுல் திவாட்டியா சரியான ஹிட்டை இங்கே காட்டிகிட்டு இருக்கார். முட்டியை போட்டு வெளியே அடிச்சிட்டாருங்க பந்தை. இதோ இந்த ஷாட்டோட மேட்சை முடிச்சாச்சு. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கலகலப்பான வீடியோக்கள் பல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.